முத்துவோட ஒரு வார்த்தை வந்து ரோஹிணியோட முகத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே பயத்தால் வந்து செவந்து போயிடுச்சு. ராஜாராணியும் உண்மை வந்து அக்செப்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் அடுத்த சந்தேகம் வந்து நேராக ரோஹிணி மேலே தான் வந்து விழுகுது. அந்த பணம் எங்கே போச்சு, யார் எடுத்தாங்க? முத்துவோட ஷார்ப்பான கொஸ்டினால வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து ஷாக் ஆகுறாங்க. மனோஜ் பண்ண தில்முழு வேலை எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து முத்துனால ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு முன்னாடி அம்பலம் ஆயிடுது. ஒரு பக்கம் ராஜாராணிக்காக வேண்டி நியாயத்தை கேட்கறதுக்காக வேண்டி முத்து அவங்கள வர வச்சிருக்கான். அவங்கள வச்சு மனோஜோட சதியை வந்து உடைக்கிறான். இன்னொரு பக்கம் பணத்தை வந்து திருடுறதுனால ரோஹிணிக்கு வந்து தொடர்பு இருக்கு அப்படின்னு சந்தேகம் வந்து கிளம்பி இருக்கு. மனோஜ் ரோஹிணியும் சேர்ந்து என்னென்ன தில்முழு வேலை எல்லாமே செஞ்சிருக்காங்க அப்படின்றத வாங்க டீட்டெயில்டாக பார்ப்போம். இன்னைக்கு எபிசோட்ல வீட்டில் எல்லாருமே இருக்கும்போது முத்து வந்து ராணியை பார்த்து இதுதான் உன்னோட மாமியார், போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படின்னு அதிரடியாக வந்து சொல்கிறான். ஸோ அப்போ எல்லாருமே வந்து ஷாக்கிங்கில் அப்படியே வந்து நிற்கிறாங்க. உடனே ரோஹிணி கோவப்பட்டு என்ன முத்து உளறிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போ முத்து என்ன சொல்கிறான்னா ஓம் புருஷன் பண்ணனா தப்பு தான், திருத்திட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து ரிப்ளை பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரி முத்து பேசுனதை கேட்டு எல்லாருமே வந்து குழப்பத்தில் இருக்காங்க. அப்போ முத்து மீனாட்ட வந்து நீ போய் பூஜை ரூம்ல இருந்து மஞ்சள் கிழங்கு வச்ச தாலி ரெடி பண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு வந்து சொல்கிறான். என்னங்க நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா வந்து கேட்குறாங்க. சொல்றது செய்யணும் அப்படின்னு முத்து கராரா வந்து சொல்கிறான். அதுக்கப்புறம் முத்து வந்து ராணிகிட்ட முதல்ல அந்த தாலியை கழட்டி அவங்ககிட்ட கொடுமா, இவன் தானே உன்னோட கற்பை வந்து சூறையாடி இருக்கான், உனக்காக நியாயம் கிடைக்கணும் தான் நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து கோவமா வந்து பேசுறான். உடனே ராணியோட ஹஸ்பண்ட் ராஜா வந்து கோவப்படுறாரு. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, அவ என்னோட பொண்டாட்டி அப்படின்னு ராஜா வந்து சத்தம் போடுறாரு. அப்போ முத்து வந்து ராஜாவோட கணத்துல வந்து ஓங்கி அறையறான். இப்பதான் உனக்கு பொண்டாட்டின்னு தெரியாதா, எந்த விஷயத்துல போய் சொல்லணும்னு தெரியாதா அப்படின்னு முத்து ஆக்ரோஷமா வந்து கேட்டு இருக்கான். இந்த மாதிரி முத்துவோட கண்டினியூஸான மிரட்டலுக்கு பயந்த ராஜாவும் ராணியும் ஃபைனலா வந்து உண்மையை வந்து அக்செப்ட் பண்ணிடுறாங்க. மனோஜ் சாருக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை, நாங்க கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கணும் தான் வேலைக்கு சேர்ந்தோம், ஆனா எங்க மேல வந்து 3 லட்சம் திருட்டு புள்ளி போட்டுட்டாங்க, அந்த கோவத்துல தான் நாங்க இப்படி பண்ணிட்டோம் அப்படின்ட்டு நடந்த உண்மை எல்லாமே சொல்றாங்க. இதை கேட்ட உடனே முத்து அவங்கள்ட்ட பேப்பர்ல எழுதி வாங்கிட்டு மனோஜை பத்தி பேசின வீடியோவையும் டெலீட் பண்ணிடுறான். இதெல்லாமே கேட்டுட்டு இருந்த அண்ணாமலை என்ன பண்றாருன்னா ராஜாராணியை பார்த்து உங்க மேல தப்பு இல்லைன்னு நீங்க ப்ரூவ் பண்ணணும், அதுக்காக வேண்டி இன்னொரு தப்பு வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் அவங்க அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. முத்து இந்த மாதிரி அட்வான்ஸ்டா திங்க் பண்ணி இந்த இஷ்யூ வந்து கிளியர் பண்ணதை பார்த்து குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பாராட்டிட்டு இருக்காங்க. ராஜாராணியோட ஒப்புதல் வாக்கு முடிந்ததுக்கு அப்புறம் தான் முத்து எகெயின் ஒரு பெரிய உண்மையை வந்து சுட்டி காமிக்கிறான். இது மட்டும் இல்லாம அவங்க திருட்டுப்பள்ளி போட்டதால தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, இப்போவாவது தெரிஞ்சுக்கோங்க அந்த பணத்தை அவங்க எடுக்கல அப்படின்னு முத்து வந்து உறுதியை வந்து சொல்றான். அப்படின்னா பணம் எங்க போயிருக்கும் அப்படின்னு எல்லாருமே வந்து கேட்கறாங்க. அப்போ முத்து என்ன சொல்றான்னா அந்த லாக்கர் நம்பர் இவங்க 2 பேருக்கு தான் தெரியும், அதாவது மனோஜ் ரோஹிணிக்கு மட்டும் தான் வந்து தெரியும், ஒன்னு இவன் எடுத்துக்கணும் இல்லைன்னா பார்லரமா எடுத்துக்கணும் அப்படின்னு சந்தேகத்தை வந்து எழுப்பி விட்டுறான். உடனே விஜய் என்ன சொல்றாங்கன்னா இவன் எடுத்துருக்க மாட்டான், அவ தான் வந்து எடுத்திருப்பா அப்படின்னு ரோஹிணி மேல வந்து கோவப்படுறாங்க. கூடிய சீக்கிரம் அந்த உண்மை வந்து தெரிய வரும் அப்படின்னு முத்து சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இந்த எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரூமுக்கு வந்த மனோஜ் வந்து என்ன சொல்றான்னா இன்னைக்கு நான் ரொம்ப ஜாலியா இருக்கேன், மைண்ட் வந்து ஃப்ரீயா இருக்கு, எங்கேயாவது வெளியே போய் சாப்பிட போலாமா அப்படின்னு வந்து ரோஹிணி வந்து கூப்பிடுறான். அதுக்கு ரோஹிணி வந்து வேணாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நல்ல வேலை முத்து வந்து காப்பாத்திட்டான் அப்படின்னு மனோஜ் வந்து சொல்லிட்டு இருக்கான். அசிங்கப்படுத்தி தான் வந்து காப்பாத்திருக்கான் அப்படின்னு ரோஹிணி வந்து கோவமா வந்து சொல்றாங்க. மனோஜ் உடனே வந்து பண விஷயத்துல வந்து திரும்புறான். அப்போ ராஜாராணியும் பணத்தை எடுக்கலனா பணம் எங்க போயிருக்கும் அப்படின்னு மனோஜ் வந்து யோசிக்கிறான். அப்போ ரோஹிணி வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி நீ எடுத்தியா மனோஜ் அப்படின்னு வந்து கேட்கறாங்க. உண்மையில சத்தியமா நான் எடுக்கல ரோஹிணி அப்படின்னு மனோஜ் சொல்றான். அந்த ராஜாராணி ஒன்றும் நல்லவங்க கிடையாது, அவங்க எடுக்கலன்னு சொன்னா கூட அதை நம்ம நம்பிடணுமா அப்படின்னு எகெயின் அவங்க மேலேயே வந்து பழி போடுற மாதிரி ரோஹிணி வந்து பேசிட்டு இருக்கா. விடு மனோஜ், அந்த பணம் போனதை விட உன் மேல வந்து பழி இல்லாம இருக்கிறது வந்து எனக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்னு ரோஹிணி சொன்ன உடனே மனோஜ் கொஞ்சம் நேரம் யோசிக்கிறான். என்ன யோசிக்கிற அப்படின்னு ரோஹிணி வந்து கேட்கறா. அதுக்கு மனோஜ் என்ன கேட்கறானா நீ ஏதாவது தெரியாம எடுத்து செலவு பண்ணிட்டியா ரோஹிணி, இல்ல மறந்துட்டியா அப்படின்னு மனோஜ் வந்து சந்தேகமா கேட்கறான். என் மேல சந்தேகப்படுறியா அப்படின்னு ரோஹிணி வந்து கேட்கறா. அப்படியெல்லாம் இல்ல ரோஹிணி, சரி நீ எடுத்துருக்க மாட்டா, அதான் முத்துவே சொன்னான்ல, அதுவே வந்து ஒரு நாள் வந்து யார் எடுத்தாங்கன்னு தெரிய வரும்னு சொன்னானே, அவனே கண்டுபிடிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அங்கிருந்து போயிடுறான். அப்போ ரோஹிணி என்ன திங்க் பண்றானா நம்ம தான் வந்து எடுத்தோம் அப்படின்னு முத்து வந்து கண்டுபிடிச்சிருவானா அப்படின்னு வந்து யோசனையில வந்து உட்காந்துருக்காங்க. அங்க மீனா வந்து முத்துட்டா நீங்க எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, உங்க அண்ணன் வந்து ஒரு வார்த்தை கூட தேங்க்ஸ் சொல்லவே இல்லை அப்படின்னு வந்து ஃபீல் பண்றாங்க. அதுக்கு முத்து வந்து என்ன சொல்றானா அவன் தேங்க்ஸ் சொல்லுவானெல்லாம் நான் இதை சொல்லலை, இந்த வீட்டில் வந்து அசிங்கப்பட வேணாம், அப்பாவுக்கு வந்து எந்த கெட்ட பேரும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டி தான் இப்படி பண்ணனே அப்படின்னு வந்து சொல்றான். ஒரு சொல்லலாலுமே இந்த ரோஹிணியாவது சொல்லியிருக்கலாம்ல, அவங்களும் வந்து இப்படி பண்றாங்களே அப்படின்னு மீனா வந்து சொல்றா. என் கூட பிறந்தவனே வந்து சொல்ல விருப்பம் இல்லாதப்போ பார்லரமா மட்டும் எப்படி சொல்லுவோம் அப்படின்னு வந்து முத்து வந்து கேட்கறான். உடனே மீனா இது மட்டும் இல்லாம கிறிஷோட அம்மா எப்படி உங்களை ரவுடின்னு சொல்லலாம், எனக்கு அது இன்னுமே வந்து கோவம் அதிகமாயிட்டே தான் இருக்கு, கண்டிப்பா நான் அவங்க அம்மா கிட்ட பேசியே தீருவேன், ஃபோன் நம்பர் வாங்கி பேசுவேன் அப்படின்னு வந்து சொல்றா. எதுக்கு மீனா தேவையில்லாதமே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு முத்து வந்து கேட்கறான். அப்பதான் வந்து முருகன் கால் பண்ணி பத்திரிக்கை வந்து ரெடி ஆயிடுச்சு, சாமி கிட்ட வச்சுட்டு முதல் பத்திரிக்கை வந்து உங்களுக்கு தான் நான் கொடுக்கணும் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்றான். கோவிலுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பத்திரிக்கை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்றான். சரி முருகா நாங்க வந்துடுறோம் அப்படின்ட்டு முத்து மீனாவும் கிளம்பி வராங்க. அங்க போனா முருகனும் வித்யாவும் 2 பேருமே கோவிலுக்கு வந்து பத்திரிக்கையை வச்சு அர்ச்சனை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ முத்து மீனா வந்த உடனே அவங்க கையாலே வந்து வாங்க சொல்றான். முத்து மீனாவும் வாங்கிட்டு இவங்கள்ட்ட வந்து கொடுக்குறாங்க. இப்பதான் கிருஷ் அம்மாவோட ஃபோன் நம்பரை வாங்கி கொடுங்க அப்படின்னு வித்யாட்ட வந்து மீனா வந்து கேட்கறாங்க. இப்படிதான் இன்னைக்கு வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு எபிசோட் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அதிரடி சஸ்பென்ஸ் எமோஷன் கலந்த ரோலர் கோஸ்டர் மாதிரி வந்து முடிஞ்சிருக்கு. அடுத்த எபிசோட்ல முத்து ரோஹிணியோட ரகசியத்தை வந்து கண்டுபிடிப்பாரா இல்லையா அப்படின்றது தான் நம்ம பார்க்கறதுக்காக வேண்டி தான் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணுங்க, இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த அப்டேட்ல நாம சந்திப்போம்.